2026இல் உலகம் முழுவதும் திடீரென 20 கோபுரங்கள் தோன்றின. மனிதகுலம் அவற்றை புரிந்து கொள்ளும் முன்பே அரக்கர்கள் வெளியேறி மனிதகுலத்தை கிட்டத்தட்ட அழித்தனர். பெரும்பாலான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த நாள் நியாயத்தீர்ப்பு நாள் என்று அறியப்பட்டது. அதன் உயிர் பிழைத்தவர்களில் ஒரு சிலர் அவேகண்ணாகி ஒரு மர்மமான அமைப்பை அணுகினர். அறிவிப்பு, விழிப்புணர்வு நிறைவுற்றது. கோயிராட் புள்ளிவிவரங்கள் தொடங்கப்படுகின்றன. அவேகனர்களுக்கு நிறைய சக்தி வழங்கப்பட்டது. மனித சமூகம் மீண்டும் கட்டப்பட்டது. அவேகனர்கள் வேட்டைக்காரர் சங்கங்களை நிறுவினர். அதன் பிறகு, நில், உன் புள்ளிவிவரங்களை காட்டு. என்ன இது? என்ன? அவன் ஒரு மேம்பட்ட இடமாற்றச் சுருளை பயன்படுத்தினான். அவனை நிறுத்து. அந்த அழைப்பு நடக்க விடாதே. அது மனித பேச்சா? எனக்குச் சொல்லாதே. அது ஒரு வெளியேறும் வழியா? ஒரு வெளியேறும் வழி. அங்கே உண்மையிலேயே ஒரு வெளியேறும் வழி இருக்கிறது. எச்சரிக்கை, ஆழமான அழைப்பு. 2க்கும் மேற்பட்ட உயிரினங்களை மாற்ற முடியாது. 3000 ஆழமான அழைப்பு. எச்சரிக்கை, எச்சரிக்கை, 2க்கும் மேற்பட்ட உயிரினங்களை மாற்ற முடியாது. நான் மாட்டேன். யாரையும் என் வழியில் வரவிட மாட்டேன். இதற்கிடையில் பூமியில் நகரத்திற்கு வெளியே நான் அவர்களை விரைவாக தூக்கி எறிய வேண்டும். நீ சோனோசாத்தி, லெவல் 19. இது மோசம். என்ன ஒரு வேதனை! அந்த மேம்பட்ட இடமாற்றச் சுருளை கொடுத்துவிடு. ஐகா, லெவல் 34 ட்ரூயிட், லெவல் 60 சுருள் உன்னை போன்ற லெவல் 19 புதியவனால் கையாளக்கூடியது அல்ல. அதை கொடுத்துவிடு, இல்லையென்றால் நான் எந்த இரக்கமும் காட்டமாட்டேன். வேண்டாம், அவளை கொல்லாதே. சோஜி ஷிட்டோ, லெவல் 35 வாழ்வீரன். வேட்டைக்காரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. நீ விதிகளை மீறுகிறாய். விதிகளா? ஷோசே தோஷிதா, லெவல் 38 காட்டுமிராண்டி. இங்கே விதிகளை உருவாக்குபவன் நான்தான். சுருளை எங்களிடம் கொடு. உன் உறுப்புகள் அனைத்தும் அப்படியே இருக்க நான் விடலாம். நான் நீயாக இருந்தால் என்னை மேலும் மூலையில் தள்ள விரும்ப மாட்டாய். இது மோசமானது. அவள் ஒரு கட்டாய அழைப்பை பயன்படுத்தப் போகிறாள். அவளை நிறுத்து. நீ சுருளை கொடு. தொலை. இடமாற்ற வட்டமா? நான் எப்படியும் சாகப் போகிறேனென்றால் நான் உங்களையும் என்னுடன் இழுப்பேன். இது ஒரு கட்டாய அழைப்பு. இப்படி இழுத்து வரப்பட்ட ஒரு மேம்பட்ட அரக்கனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நாம் அழிந்தோம். அவளை இப்போதே நிறுத்து. செத்துப்போ. ஊஃப்! என்ன ஒரு அளப்பரிய ஆற்றல்! இது நமக்கு நல்லதாக தெரியவில்லை. அது இறுதியாக செர்பரஸ், லெவல் 3 லெவல் 3 செர்பரஸுக்கு இவ்வளவுதானா? எவ்வளவு அழகாக இருக்கிறது! இங்கே இந்த எலும்பை எடுத்துக்கொள். நீ என்ன வகையான அரக்கனை அழைப்பாய் என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். ஏன் உன் உயிரை பணயம் வைத்து நீ பாதுகாக்க முயன்ற சுருள் இதுதானா? என்ன ஒரு நகைச்சுவை! என்ன என்ன ஒரு மனித உருவ அரக்கனா? நீ நான் செய்தேன். நான் இறுதியாக அந்த இடத்திலிருந்து தப்பிவிட்டேன். அந்த சிரிப்பை கேட்டதுமே என் உடல் உறைந்து போனது. இந்த அழுத்தம்! அது யார்? இவனை பார்க்கவே கொடூரமாயிருக்கா? என்ன அறியாமலே நான் மூத்திரம் போயிட்டேன் நினைக்கிறேன். இவ ரொம்ப கொடூரமானவன். இது பூமிதானா? நிச்சயமாக அதுதான். கடைசியாக நான் இறுதியாக திரும்பிவிட்டேன். என்ன, நீங்கள் அனைவரும் காஸ்ப்ளை செய்கிறீர்களா அல்லது வேறு ஏதாவது செய்கிறீர்களா? புலி கர்ஜனை கில்ட்டை குறைத்து மதிப்பிடாதே. நீ ஒரு பிச்சைக்காரன். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அவனை வெட்டி சாயுங்கடா. நீ ஒரு அரக்கன், ஒரு அரக்கன், ஒரு அரக்கன். உன் என்னை காட்டு. நீ என்ன பேசுகிறாய்? கா கா டீ டைம் 17. நான் பாஸ் தோற்றுவிட்டேன். இதை நான் நினைவில் கொள்வேன். அத்தகைய சக்தி மற்றும் அந்த பயங்கரமான தழும்புகள். அவர் யார்? அவர் அந்த சுருளால் பாதாள உலகிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு அரக்கனாக இருக்க முடியாது, இல்லையா? கோபுரங்கள் தோன்றி எத்தனை ஆண்டுகளாகிவிட்டன? 5 ஆண்டுகள். இது உண்மையிலேயே பூமிதானா? சுருள் பற்றி என்ன? நீங்கள் ஏன் அப்படி உடையணிந்திருக்கிறீர்கள்? கோபுரங்கள் தோன்றியதிலிருந்து மனிதர்களுக்கு ஒரு அமைப்பு தோன்றியது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு கோபுரங்கள் தோன்றியதிலிருந்து நகரத்தின் 1/3 அழிந்துவிட்டது. அதற்குப் பிறகு
பாதாள உலகில் நான் கழித்த 5 ஆண்டுகளில் உலகம் உண்மையிலேயே அவ்வளவு மாறிவிட்டதா? தகவல்: எஸ் நகரம் 7வது பெரிய படையெடுப்பால் தாக்கப்பட்டது. நான் அங்கிருந்து தப்பி ஓடினேன். எஸ் நகரம்? நான் பிறந்த இடம் அதுதான். எஸ் நகரத்தின் தற்போதைய நிலை என்ன? முற்றிலும் அழிக்கப்பட்டது. ஏற்கனவே, ஆனால் வலிமையானவர்கள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளனர். எனவே அவர்களால் அரக்கர்களை கொல்ல முடியும். இங்கிருந்து எஸ் நகரத்திற்கு நான் எப்படி செல்வது? நீ அங்கு போய். ஓ, அவர் தனியாக செல்கிறார். மிகவும் மர்மமான ஒரு மனிதன் தோன்றியுள்ளார். நான் என் சகோதரியிடம் சொல்ல வேண்டும். இதற்கிடையில் அந்த நாசமா போனவன் என்னையும் மூத்திரம் பெய்ய விட்டுட்டான். நீ யார்? உங்கள் அனைவரிடமும் அவரது இருப்பை என்னால் உணர முடிகிறது. நான் உனக்கு 3 வினாடிகள் தருகிறேன். அவர் எங்கே என்று சொல். நீ என்னை கேலி செய்கிறாயா? இப்போது என்ன? நேரம் முடிந்தது. LY34 ப்ரூயட் நிலை இறந்தவர். சோஜி ஷிட்டோ LY35 ஸ்வோரோஸ்மான் நிலை இறந்தவர். ஷோசே தோஷிட்டா LV38 பார்பேரியன் நிலை இறந்தவர். கோபுரத்தின் முன் புலிகர்ஜனை கில்ட் தலைமையகம். மாஸ்டர் தோஷிடாவின் 4 பேர் கொண்ட குழுவிடமிருந்து எந்த உயிருள்ள அறிகுறிகளும் இல்லை. மற்றும் சோனோசாக்கி மற்றும் சுருளின் இருப்பிடம் தெரியவில்லை. என்ன குப்பை! நீங்கள் பரிந்துரைத்தவர்கள் ஒரு லெவல் 19 சம்மனரை கூட தோற்கடிக்க முடியவில்லையா? அவர்களின் சிக்னல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் துண்டிக்கப்பட்டன. அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் ஒரே அடியில். ரிச்ட் முக்காய் LV118 ஸ்டாம் பிரீஸ்ட். யார் இதை செய்தார்கள் என்று கண்டுபிடி. ஆம் ஐயா. மற்றும் சோனோசாக்கியை பிடித்து அவர் தன்னை விளக்க சொல். ஆம் ஐயா. என் ஆட்களின் மீது கை வைக்கும் எவரையும் நான் கொல்வேன். இடியாப்பம். இந்த நம்ப முடியாத இரத்த வாசனை. அது யார்? அங்கு ஒருவன் இல்லையா? இந்த படையெடுப்பு ஒரு வேறுவிதமான அளவில் உள்ளது. பெரிய சக்திகள் செயல்படுகின்றன என்பதில் சந்தேகமில்லை. 5 ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த கோபுரம் இறுதியாக நகரத் தொடங்குகிறது. அனைத்து தேடல் குழுக்களும் பின்வாங்குங்கள். இது ஒரு அவசர நிலை. எஸ் நகரம் விழுந்த பகுதி. பாதாள உலகில் நான் சிக்கித் தவித்த 5 ஆண்டுகளில் இந்த இடம் நரகமாக மாறிவிட்டது. ஆனால் பாதாள உலகில் நான் யார் பலவீனமாக இருந்தேனோ வலிமையானேன். என் உணர்வுகள் மழுங்கடிக்கப்பட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு மிருகமாகவே மாறிவிட்டேன். ஆனால் என் குடும்பத்தை பற்றிய எண்ணம் என்னை தொடர்ந்து இயங்க வைத்தது. நான் ஒருமுறை அஞ்சிய அரக்கர்கள் இப்போது வெறும் சிறிய மீன்கள். அப்பா, அம்மா, சகோதரன், தயவு செய்து பாதுகாப்பாக இருங்கள். சிட்டி ஒரு காலத்தில் உயிர் துடிப்புடன் இருந்தது. ஆனால் இப்போது அது ஒரு தரிசு நிலம். ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு பெரிய பூகம்பத்திற்கு பிந்தையது போல சிதைந்து போயிருந்தது. இருப்பினும் அரக்கர்கள் யாரையும் கொன்றதற்கான எந்த தடையும் இல்லை. மக்கள் வெளியேற்றப்பட்டதிலிருந்து இங்கு யாரும் வாழக்கூடாது. நான் வீட்டிற்கு வந்துட்டேன். இடம் காலியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் எப்படியும் வந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இடம் எனக்கு மகிழ்ச்சியான நினைவுகளால் நிறைந்தது. ஹேய், அது என்ன? அன்புள்ள சோரா, எல்லோரும் நீ இறந்து விட்டாய் என்று சொல்கிறார்கள். ஆனால் உன் அம்மாவும் நானும் அதை நம்ப மறுக்கிறோம். உன் பொருட்களை எடுத்துக்கொண்டு உன் பழைய அறையில் இருந்தபடியே அவற்றை அமைத்தோம். நீ திரும்பி வருவாய் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அவர்கள் எனக்காக இங்கு திரும்பி வர தங்கள் உயிரை பணயம் வைத்தார்கள். உன் விருப்பமான ஆடைகளை எஸ் முதல் எல் வரையிலான அளவுகளில் கூட எடுத்து வைத்தோம். அப்படி நீ எப்போது திரும்பி வந்தாலும் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். அலமாரியில் ஷெல்டர் 6க்கான வரைபடம் உள்ளது. இதை நீ படித்ததும் எங்களை கண்டுபிடிக்க வருவாய் என்று உறுதி செய். நாங்கள் காத்திருப்போம். எப்போதும் அன்புடன் அம்மா மற்றும் அப்பா. நான் இப்போது எவ்வளவு வலிமையாக இருக்கிறேன்! இந்த பேரழிவை முடிவுக்கு கொண்டு வரும் அளவுக்கு நான் வலிமையாக இருந்தால் நான் இழந்த நாட்களை மீண்டும் பெறலாம். ஷெல்டர் 6 கிழக்கு நோக்கி செல்வேன். பி ஷோஸ் நேராக ஷெல்டர் 6க்கு வழிகாட்டுகிறது. ஆனால் சாலை ஒரு இடிபாடாக உள்ளது. இல்லை, என் சொந்த பாதையில் செல்வது வேகமாக இருக்கும். அட, இதுங்க வேற உங்கோத்தா ஓடங்கிட்டு. எனக்கு எதுவுமே தடையா இருக்கக்கூடாது. அது என்ன? சத்தம் கேட்டது. நான் ஒரு சத்தம் கேட்டேன் என்று நினைக்கிறேன். நீ ஒருவேளை குடித்துவிட்டு ஏதோ கேட்கிறாய். காவலர் பணி சலிப்பை ஏற்படுத்துகிறது. அது என்ன? என்னால் பார்க்க முடியவில்லை. ஹேய், அதை நீ இப்போது பார்த்தாயா? நான் அதை கேமராவில் பதிவு செய்தேன். அது ஒரு நபரா? இல்லை, அருகில் வராதே. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. நான் உணவு தேடி மட்டுமே இங்கு வந்தேன். உனக்கு நல்ல உருவம் இருக்கிறது.
பார்க்கிறாயா, ஒரு உயிர் பிழைத்தவள் இந்த தரிசு நிலத்தில் ஒரு பெண்ணை பார்த்து நீண்ட நாட்களாகிவிட்டது. கவலைப்படாதே, நாங்கள் நல்லவர்கள். நாங்கள் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வோம். தயவு செய்து வேண்டாம், பயப்படாதே. நான் மென்மையாக இருப்பேன். சும்பாவிடு. உன் உடலை அனுபவிக்காமல் போவது அவமானம். சில விஷயங்கள் ஒருபோதும் மாறாது. நீங்கள் குப்பைகள். அங்கு யார்? நீ குறுக்கிட்டால் நீ எளிதாக தப்பிக்க முடியாது. அவனை பிடி. பயலே, டேய், அவனை கண்டதுண்டமாக வெட்டி போடுங்கடா. உங்க மாலை போட அங்கிட்டு. செத்து தொலடா நாயே. நீ யார்? நான் டைகர்ஸ் ரோவர் கில்டில் ஒருவன். என் மீது கை வைத்தால் கில்டு உன்னை சும்மா விடாது. ஈஜி, ககாவா, நீ கொன்றவனின் முகத்தை ஏற்கனவே மறந்துவிட்டாயா? என்ன சொல்லாதே. அதில் நீயா மொகுஜிமா? அது சாத்தியமில்லை. பின்னாலே போ. நீ எப்படி இன்னும் உயிருடன் இருக்கிறாய்? ஹஹா, அது சரி. நான் நரகத்தின் குழியிலிருந்து தவழ்ந்து வந்தேன். உன்னால்தான். இப்போது நரகத்திற்குச் செல்ல உன்முறை. உன் கண்ணியத்தின் எவ்வொரு துளியையும் கிழித்து எறிவேன். இது என் சக்தி. அவனைக் கொல், அவனைக் கொல். நீதான் பலசாலி. எல்லாவற்றையும் உன் விருப்பத்திற்கு